கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலையில் 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். 1 பேதுரு 1 அதிகாரம் 5 முதல் 7 ஆகிய வசனங்கள். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக பல குடும்பத்திலே வேற தேசத்துக்குள்ளேருந்து இரவும் போலுமாக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. வேத வசனங்களை தியானிக்கும் போது நம்முடைய இருதயத்துக்குள்ளே கொழுந்து விட்டு எரியக்கூடிய அக்னி பற்றி பிடிக்கும். நாம் தியானிக்கையில் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு ஒரு வல்லமை, ஜெபத்திலே நம்ம என்னெல்லாம் கேட்குறோன்னு சொல்லி பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. ஒரு வசனம் இல்லை 2 வசனத்தை நம்ம தியானிச்சு இன்னைக்கு இரவு நேரத்தில் நம்ம ஜெபிக்கும்போது நம்ம என்ன சூழ்நிலை இருக்கிறோம் தேவனுக்கு தெரியும். வசனத்தை தியானிக்கும் போது உங்கள் இதயத்திலே நீங்கள் என்னெல்லாம் பாரத்தோடு இருந்தீங்க அது எல்லாமே வசனத்தின் மூலியமா பேசி கொண்டிருப்பார். கடைசி காலத்திலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கடைசி காலத்தில் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன நடக்கு அப்படின்னா, உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை நான் மறுபடியும் கூட சொல்கிறேன். உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. நான் இயேசு கிறிஸ்து ராஜா சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். எப்படி ஏற்றுக்கொண்டேன்? அவர் உலக இரட்சகராக வெளிப்பட்டார். அவருடைய அன்பை நான் ருசி பார்த்தேன். கர்த்தர் நல்லவர் என்பதை நான் கண்டு கொண்டேன். அவர்கிட்ட போய் நான் ஜெபிக்கும் போது என்கிட்ட எத்தனையோ குறை இருந்துச்சு. என்னுடைய எல்லா பாவத்தையெல்லாம் மன்னிக்கிறார். அவர் என் மேலே இரக்கமாக இருக்கார், என் மேலே தயவாக இருக்கார். என் மகன் இன்னைக்கு வந்துருவான்னு சொல்லி பொறுமையோடு இருக்கிறார். நான் எப்போ இயேசு கிறிஸ்து ராஜா விசுவாசிக்க ஆரம்பித்தேனோ அன்னைக்கே விசுவாசம் அந்த பேழைக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்துக்குள்ளே எல்லா காரியத்திலுமே நான் உள்ளே வந்துட்டேனே. அதுக்கப்புறம் எனக்கு ஏன் சோதனை வருது, எனக்கு ஏன் பிரச்சனை வருது, எனக்கு ஏன் போராட்டம் வருது, எனக்கு ஏன் கண்ணீர் வருதுன்னு சொல்லி நானே நிறைய நாள் யோசித்திருக்கேன். ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் சின்ன சின்ன உபத்திரம் வருது, பாடுகள் வருது, பிரச்சனை வருது. சராசரி ஒரு மனுஷன் தானே. ஏன்னா 2016 தான் முழு நேர ஊழியத்துக்கு வரேன். அதுக்கு முன்னாடி ஒரு வியாபாரி. அப்போ என்ன நடக்கு அப்படின்னா, கர்த்தரே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பாக கூட என் வாழ்க்கையிலே நான் எப்படி நடக்கணும், எப்படி வாழணும், தேவனை எப்படி தேடணும், எப்படி ஜெபிக்கணும், வேத வசனத்தை எப்படி தியானிக்கணும். பைபிளில் எத்தனையோ சட்டம் இருக்குல்ல. இரவும் பகலுமாக வேதத்தை தியானிக்கணுமா? தியானிக்கிற மனுஷன் பாக்கியவானா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் வேதத்தின் மேலே பிரியமாக இல்லை, வேற யார் மேலேயோ பிரியமாக இருக்கிறாங்க. சில வீட்டில் புருஷன் மேலேயா இருக்கலாம், சில வீட்டில் பிள்ளைகள் மேலே இருக்கலாம், சில வீட்டில் மனைவி மேலே இருக்கலாம், சில வீட்டில் பணத்து மேலே இருக்கலாம், சில வீட்டில் பொருள் மேலே இருக்கலாம், சில வீட்டில் காரு மேலே இருக்கலாம், சில வீட்டில் வியாபாரத்து மேலே இருக்கலாம், சில வீட்டில் கம்பெனி மேலே இருக்கலாம், சில வீட்டில் கவர்மெண்ட் வேலை பார்ப்பாங்க அது மேலேயா இருக்கலாம். அவங்களுடைய ஆசைலாம் அங்கே தான் இருக்கும்.
அவங்களோட எண்ணம்லாம் அங்கே தான் இருக்கும். 24 மணி நேரம் அவங்களோட எண்ணம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்றதுக்கு முன்பாக 24 மணி நேரம் என்னுடைய சிந்தனைக்குள்ளே வியாபாரம் வியாபாரம் வியாபாரம். உலகத்தில் சராசரி வாழ்ந்த ஒரு மனுஷன். இது ஏன் தெரியுமா காலையிலே சொல்கிறேன், இரவும் சொல்கிறேன். ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு கொஞ்சம் நம்ம லைட்டாக பார்க்கணும். உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, விசுவாசம் எப்படி சோதிக்கப்படுது? ஒரு பிரச்சனை வந்த உடனே நம்ம மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பழைய மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. இப்போ நானே சொல்கிறேனே, முழு நேர ஊழியத்துக்கு வந்துட்டோம். தேவனார்லி அப்போ மினிஷனில் முழு நேர ஊழியம். வியாபாரத்தில் இருக்கும்போது கையில் நிறைய பணம்லாம் செழிப்பா அப்படி இப்படிலாம் இருந்துச்சே, அப்படியே இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைச்சால் அங்கே பிசாசு உள்ள வந்துட்டான்னு அர்த்தம். முழு நேர ஊழியம் தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணித்து 24 மணி நேரம் 40 நாள் பாஸ்டிங் போட்டு முழு நேர ஊழியத்துக்கு வந்தாச்சு. அப்போ என்ன செய்யணும்? ஒரு சோதனை வருதா, ஒரு பிரச்சனை வருதா, ஒரு துன்பம் வருதா, தேவனுடைய பாதப்பிள்ளை காத்திருந்து ஜெபிக்கணும். தேவனுடைய பாதப்பிள்ளை காத்திருந்து வேதத்தை தியானித்து தேவனை மகிமைப்படுத்தணும். இந்த பூமியிலே சோதனை, பலவிதமான சோதனை என்று எழுதப்பட்டிருக்கு. 24 மணி நேரமும் சோதனைக்குள்ள நம்ம சிக்கிக்கொள்ளக்கூடாது. அப்படின்னா 1 மணி நேரமாக விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ 24 மணி நேரத்தில் குறைஞ்சது ஒரு 1 மணி நேரமாவது விழித்திருந்து நம்ம ஜெபிக்கும் போது தான் சோதனைக்காரன் வரமாட்டான். இடைவிடாமல் இரவும் பகலுமாக கர்த்தருடைய வேதத்திலே பிரியமா இருந்து நம்ம தியானிக்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு வசனத்திலையுமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. அப்ப நம்ம வாழ்க்கையிலே வசனத்தை நாம் தியானித்து வசனத்திலே எழுதியிருக்கிற பிரகாரமாக நாம் நடக்கும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா மாறிடுது. நம்முடைய தலைமுறை ஆசீர்வாதமா மாறிடுது. என்னுடைய வாழ்க்கையிலே இதை நான் அழகா பார்த்துட்டு வரேன். ஏன்னா கொஞ்சம் வருஷம்தான் அது ஊழியத்துக்கு வந்து. கர்த்தர் மட்டும்தான் வழி நடத்த முடியும். பாடுகள் உபத்திரங்கள் உண்டு. கிறிஸ்துவ வாழ்க்கையிலே பாடுகள் உபத்திரம் உண்டு. அனுதின வாழ்க்கையிலே அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடுகள் போதும் தான் சொன்னார். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பாடுகள் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். இப்போ எல்லாரும் நீங்கள் நைட் இணைந்திருக்கிறீங்க, காலையில் வெளியில் போயிருப்பீங்க. சில குடும்பத்தில் வண்டியில் வேகமாக போயிருப்பாங்க, சில குடும்பத்தில் வேலைக்கு லேட்டாக போயிருப்பாங்க, சில குடும்பத்தில் பிஸ்னஸில், சில குடும்பத்தில் ஆஃபீஸில், சில குடும்பத்தில் வியாபாரத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். கடன் வாங்கியிருப்பாங்க, திருப்பி கொடுக்க முடியாமல் இருக்கும். அவங்க ஏதோ ஒரு தேவையில்லா வார்த்தைகள்லாம் பேசியிருப்பாங்க. இப்படி பல குடும்பத்தில் தான் நைட் நீங்கள் இணைந்திருக்கிறீங்க. உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு ஒரு படிக்கிற பிள்ளை செல்ஃபோனில் 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்துருதான். சில வாலிப பையங்க ட்ரக் அடிக்ட்டு, மதுபானம் இல்லை போதை காரியம் இல்லைன்னா ஊசி போடுறாங்க, போதையில் அடிமையாக இருக்கிறாங்க. சில குடும்பத்தில் வீட்டை விட்டு வெளியில் போனாங்க, வீட்டுக்குள்ளே வரவே இல்லை, போன இடத்துல அங்கேயே தங்கிட்டாங்க. இந்த பிள்ளைகள்லாம் சின்ன வயசில் சர்ச்சுக்கு போன பிள்ளைகள் தான். இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு சர்ச்சுக்கு போன பிள்ளைகள் தான். காலேஜ் படித்தாச்சு, ஒரு நல்ல வேலை கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் வேறு இடத்துக்கு பறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை பார்த்தா கர்த்தரை விட்டு தள்ளி போகிற வாழ்க்கை. இன்னைக்கு நைட்டு என்ன செய்தி தெரியுமா? அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். ஒரு வெள்ளியை எப்படி உருக்குறாங்க, தங்கத்தை எப்படி உருக்குறாங்க, உங்க எல்லாருக்குமே தெரியும். தங்கத்தை உருக்கி நம்ம கையில் அழகா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆமா தங்கம் அப்படின்னு சொல்றோம். வெள்ளியும் அதே போலதான். அதை பார்க்கிலும் விசுவாசம் சோதிக்கப்படும். நிறைய குடும்பத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றாங்க. ஒரு பாடு, ஒரு உபத்திரம், ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வந்தோடனே தள்ளி போறாங்களா, இல்லைன்னா இயேசு பக்கம் மறுபடியும் நெருங்கி வராங்களா? அதுதான் இன்னைக்கு முக்கியம். உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, விசுவாசம் சோதிக்கப்படுதாம்ப்பா. விசுவாசம் சோதிக்கப்படும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் நம்பினதே இயேசு கிறிஸ்து மட்டும்தான்.
அதுல எனக்கு ஒரு சோதனை வந்தா, எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா என்னால தாங்க முடியலையே அப்படிம்பாங்க. சில வீட்ல என்ன நடக்கும் அப்படின்னா, நெறைய ஜெப குறிப்பு வந்துட்டு இருக்கும். ஒரு குடும்பத்தில சொன்னாங்க, குடும்பமா இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு, ஞானஸ்தானம் எடுத்து சர்ச்சுக்கு போனாங்களாம். அந்த சர்ச்சில உள்ள பாஸ்டரு, அந்த வீட்ல உள்ள அந்த ஐயாவுக்கு பிடிக்கல. அவரு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, கடவுளே இல்ல அப்படின்ட்டு பின்னாடி போயிட்டாராம். என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு எனக்கு தெரியாது. உள்ளத சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள போகும்போது, பைபிள கிழிச்சு போட்டுருவாராம். தூசணமான வார்த்தை பேசுவாராம். என்ன நடந்துச்சு தெரியாது. அவங்க ஞானஸ்தானம் எடுத்து சர்ச்சுக்குள்ள போறாங்க. அவங்க ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்குறாங்க. ஏதோ ஒண்ணு குறையா இருந்துச்சு அப்படின்னா, தேவனுடைய பாதங்களிலே காத்திருந்து ஜெபிக்கணும். அப்பா, நான் இப்படிலாம் யோசிக்கிறது கரெக்ட்டா, தப்பா அப்படின்னு சொல்லி தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து ஜெபிக்கணும். ஆனா அத விட்டுட்டு, தேவனே இல்ல, கடவுளே இல்லன்னு சொல்லிட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், உபத்திரம், பாடுகள் வரும்போது சகித்துக் கொள்றோமா? என்னுடைய வாழ்க்கையில ஊழியத்துல வந்ததுக்கப்புறம் பாடுகள், உபத்திரங்கள், கண்ணீர், சோதனை எல்லாம் வந்துச்சுப்பா. நான் ரியலா பார்த்துருக்கேன். அனுதின வாழ்க்கையில பார்த்துருக்கேன். உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும்போது நம்ம எப்படி இருக்கிறோம்? நெறைய குடும்பத்திலே சோதனை வந்துட்டுனா தாங்க முடியாது. நான் 2016ல முழு நேர ஊழியத்துக்கு வந்தோம். 2021 வரைய கண்ணீரோடு. ஏன் தெரியுமா சொல்றேன்? ஒரு மனுஷனுக்கு உபத்திரம், சோதனை, பாடுகள், பிரச்சனைகள் இருக்கும்போது தன்னை அறியாம அழுதுட்டு இருப்பாங்க. அதுல நான் ஒரு ஆளு. இதை ஏன் தெரியுமா சொல்றேன்? உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும்போது கண்ணீர் வந்துரும். ஒரு குடும்பத்திலே ஒரு தகப்பனார் ஜெபிக்க வந்தாங்க. என்னன்னு சொல்லி கேட்டேன். என் மனைவி ஐசியூல இருக்கா. நான் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கேன். கொரோனா. என் மனைவி எனக்கு பூரண சுகமாகணும். ஜெபித்தாங்க. ஐசியூல தான் இருந்தாங்க. கர்த்தர் பரிபூர்ணமான சுகம் தந்தார். உடனே சாட்சி சொன்னாங்க. இன்னொரு குடும்பத்தில் தகப்பனார், என் மனைவி உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்கா, பரிபூர்ணமான சுகம் வேணும். கர்த்தர் பரிபூர்ணமான சுகம் தந்தார். ஒரு வீட்டில் மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே தகப்பன்மார்கள் அழகா ஃபோன் அடிச்சு, இந்த மாதிரி என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, பரிபூர்ணமான சுகம் வேணும். எத்தனையோ குடும்பத்தில் சாட்சிகள். ஒரு குடும்பத்தில் உபத்திரம், பாடு, பிரச்சனை வந்த உடனே நம்ம கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கணும். உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, ஐயா விசுவாசத்தை தந்துட்டாரு, விசுவாசத்தை தொடக்கிட்டாரு, முடிக்கிறவர் அவர் தான். ஆனால் விசுவாசத்தில் நம்ம நடந்து போகும்போது ஒரு உபத்திரமோ, ஒரு போராட்டமோ, ஒரு பிரச்சனையோ, ஒரு சோதனையோ, ஒரு துன்பமோ, ஒரு நெருக்கப்பட்ட சூழ்நிலையோ வரும்போது கர்த்தரை விட்டு தள்ளி போயிடக்கூடாது. சில குடும்பத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உடனே ஃப்ரெண்டு, உடனே தேவையில்லாத நபர்கிட்ட பழகிறது, இல்லைன்னா ஒரு 3 மணி நேரம் படம் பார்க்குறது, இல்லைன்னா நாடகம் பார்க்குறது, கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, அந்த விசுவாசம் எப்படி சோதிக்கப்படும் சொல்லி மேலேருந்து அழகாக எழுதப்பட்டிருக்கு. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு நம்ம ரட்சிக்கப்படுறோம். எப்படி ரட்சிக்கப்படுறோம்? விசுவாசத்தை கொண்டுதான் ரட்சிக்கப்படுறோம். அந்த விசுவாசம் என்ன? எனக்காக இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டார், மேசியாவாக வெளிப்பட்டார். அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நமக்காக நொறுக்கப்பட்டார். தலைமுறை சாபம், முன்னோருடைய சாபம் எல்லாவற்றையும், என்னுடைய சாபம் எல்லாவற்றையும் தாமே சிலுவையிலே சுமந்தார். அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம்.
விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக மாற்றப்படுகிறோம். இலவசமான கிருபை. அந்த இலவசமான கிருபையை பெற்றுக்கொண்டு நம்ம இந்த பூமியில தானே வாழ்றோம். இந்த பூமியில வாழும்போது நம்ம குடும்பத்திலேயோ நம்ம வாழ்க்கையிலோ ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது, ஏதோ ஒரு போராட்டம் வரும்போது கர்த்தரை விட்டு தள்ளி போயிடக்கூடாது. ஒரு குடும்பத்திலே பிறந்ததிலிருந்தே அந்த மகள் சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருந்தா. அந்த குடும்பத்திலே தகப்பனார் சர்ச்சில் வேலை பார்க்க அப்படி வாலிப மகள் ஆகும்போது அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துட்டு, அந்த மகளுக்கு படிக்க போன இடத்துல ஏதோ ஒரு சின்ன ஒரு காரியம், உடனே கடவுளே இல்லைன்னு சொல்லி மறுதளிக்கிற ஒரு வார்த்தை என்று சொன்னான். பிறந்ததுலேருந்து சர்ச்சுக்கு தான் போறான், கடவுளே இல்லைன்னு சொல்லி ஒரு மறுதளிக்கிற ஒரு வார்த்தை. கடைசி காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, பல வருஷமா சர்ச்சுக்கு போனா கூட ஒரு வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தோடனே மறுதளிக்கிற வார்த்தை பேசுறாங்க. ஒரு பிரச்சனை ஒரு பாடு வந்துச்சு அப்படின்னு மறுதளிக்க கூடாது. யோபனுடைய வாழ்க்கையில நல்லா யோசித்து பாருங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு மட்டும்தான் சொன்னார். இன்னைக்கு ஒரு பிரச்சனை ஒரு பாடுகள் வந்த உடனே எனக்கு ஏன் இதை அனுமதித்தார், எனக்கு ஏன் சொல்லி புலம்புற மக்கள் உண்டு. ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் நானே பார்த்துருக்கேன், ரியலாகவே பார்த்துருக்கேன். அதனால எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு காரியத்தில் உபத்திரம். நல்ல அழகா வீடு வாங்கி கட்டியிருக்காங்க, அந்த வீட்டில் ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம். சில குடும்பத்தில் அழகா பிள்ளைகளை வளர்த்து கல்யாணம் முடிச்சு வச்சிருப்பாங்க, போன இடத்துல பார்த்தா ஒரு பிரச்சனை. சில குடும்பத்தில் பிள்ளைகள் இல்லை, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு குட்டி பிள்ளை இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க, அந்த வீட்டில் ஒரு சந்ததி இல்லைன்னு சொன்னேன், அந்த வீட்டுக்குள்ள ஒரு கண்ணீர். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு சர்ச்சுக்கு போயிட்டுருக்கோம், தேவனை நம்ம தேடுறோம். ஆனாலும் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, அந்த விசுவாசம் எப்படி சோதிக்கப்படுது? இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. கடைசி காலம் எப்படி இருக்கு? இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். பலவிதமான சோதனைகள் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்பொழுது இந்த நிமிஷம், இப்பொழுது கொஞ்ச காலம்னா ப்ராசஸ்ல ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். பலவிதமான சோதனைகளினால துக்கப்படுகிறீர்கள். நைட்டு படுத்து தூங்குறதுக்கு முன்பாக எத்தனை குடும்பத்துல துக்கப்படுறாங்க தெரியுமா? நம்முடைய துக்கத்தை எல்லாம் தாமே சுமந்தார், அவரே சுமந்தார். நம்மளுடைய பலவீனமா இருக்கலாம், நம்முடைய நோயா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் தாமே சுமந்தார். அவருடைய தழும்புகளாலே சுகமாகிறோம். நமக்கு நிறைய கிஃப்ட் தந்திருக்காரு. ஆனாலும் விசுவாசம், உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் போது சில குடும்பத்திலே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அவிசுவாசமான வார்த்தை பேச ஆரம்பிச்சிருவாங்க. இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, சில குடும்பத்திலே பாடுகள் பிரச்சனைகள் வரும்போது அவிசுவாசமான வார்த்தை, சில வார்த்தை வந்துடும். என்னுடைய வாழ்க்கையில ஊழியத்துல வந்ததுக்கு அப்புறம் கூட பல விதமான நெருக்கப்பட்ட சூழ்நிலையில நான் என்ன பேசுறேன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பேன். ஏன் இப்படி பேசுறேன், ஏன் இப்படி யோசிக்கிறேன், என்னோட சிந்தனைக்குள்ள என்ன நடக்கு, என்னோட இருதயத்துல என்ன இருக்கு, இப்படிலாம் செக் பண்ணி பார்க்கணும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நெருக்கப்பட்ட சூழ்நிலை வருதா, வனாந்தரமான வாழ்க்கையா இருக்கா, தனிமையா இருக்கிறீங்களா, திக்கற்ற பிள்ளையா இருக்கிறீங்களா, ஏழை எளிய ஜனமா இருக்கிறீங்களா, எல்லாரும் உங்களை ஒடுக்குறாங்களா, கண்ணீரோடு வாழ்றீங்களா, நைட் நேரத்துல நிம்மதி இல்லாம செய்தி கேட்குறீங்களா, தூக்கம் வரலையா, பாடுகள் வழியா கடந்து போறீங்களா, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்கீங்களா, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? உங்களை மீட்டெடுத்த இயேசு கிறிஸ்து உயிரோட தானே இருக்கிறாரு. உங்களுக்கா பிதானிடத்துல பரிந்து பேசுறாருல்ல. நைட்டு நம்ம என்ன செய்யணும்? நமக்கு என்ன ஃபார்முலா கொடுத்தாரு? 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபியுங்கள், சோதனைக்காரன் வராதபடிக்கு. 24 மணி நேரம் இருக்கு. 24 மணி நேரத்துல 1 மணி நேரமாவது குறைஞ்சது இருக்கிற இடத்துல நீங்க ஜெபிக்கும் போது கண்டிப்பாக சோதனைக்காரன் வர மாட்டான். நிறைய குடும்பத்துல ஏன் பிரச்சனை சொல்லி என்னுடைய வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட பாடம்,
1 மணி நேரம் எப்பம்லாம் ஜெபிக்கலையோ அப்பம்லாம் சோதனைக்காரன் மெதுவா உள்ள வந்துருவான். எப்பம்லாம் வசனத்துக்கு கீழ்ப்படியாம இஷ்டம் போல போறோமோ அப்பம்லாம் சத்துரு உள்ள வந்துருவான். எப்பம்லாம் பரிசுத்தமா வாழலையோ அப்பம்லாம் உள்ள வந்துருவான். எப்பம்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் தீமை செய்ய போறாங்களோ அப்ப அவன் உள்ள வந்துருவான். சத்துரு ஏன் உள்ள வரான், ஏன் உள்ள வரான், ஏன் உள்ள வரான்னு சொல்லி யோசிக்கிறாங்களே தவிர, நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டுக்காங்க. அப்ப இரவனத்துல செய்தி என்ன அப்படின்னா, நம்ம தேவனோட வார்த்தையில நிலைத்திருக்கிறோமா? உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு என்று எழுதப்பட்டிருக்கு. விசுவாசம் சோதிக்கப்படும் போது நம்ம எப்படி காணப்படுகிறோம்? விசுவாசம் சோதிக்கப்படும் போது விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறோமா? என் வாழ்க்கையிலலாம் உபத்திரம் வந்துச்சுப்பா. நான் வரலன்னு சொல்லவே மாட்டேன். அதிகமான உபத்திரம் வந்துச்சு. உபத்திரம் வந்துச்சு. அந்த உபத்திரத்துல நடக்க ஆரம்பிக்கும்போது கண்ணீரோட தான் நடந்தேன். எல்லாரும் நினைப்பாங்க, தேவனருளே அப்ப மினிஸ்டர் சொல்லி, தேவனருளே அப்ப மினிஸ்டர் பின்னாடி பல காரியங்கள் உண்டு. அது கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கை, பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, சோதனை, பலவிதமான சோதனை. இந்த பலவிதமான சோதனையை சகிக்கணும். எப்படி சகிக்கணும்? இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் ஜெயித்து விட்டார். சாத்தானை தலையை நசுக்கி விட்டார். சிலுவையில் வெற்றி சிறந்தார். அவரை நாம் உயர்த்தும் போது நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியா மாறும். இன்னைக்கு உள்ள செய்தியை நாம் கொஞ்சம் தியானித்து முடித்து விடுவோம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற, தேவனுடைய பலத்தினாலே நம்ம காக்கப்பட்டு வருகிறோம். உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு, நமக்கு ஒரு பங்கு இருக்கு. அந்த பங்கு கர்த்தர் பரலோகத்திலே வைத்திருக்கிறார். அந்த பரலோகத்துக்குள்ள போறதுக்கு இந்த பூமியில கொஞ்ச காலம் விசுவாசம் சோதனை. முந்தி இந்த பூமியில என்னெல்லாம் நம்ம எப்படி வாழ்ந்தோம், இன்னைக்கு எப்படி வாழ்றோம், கடைசி வரிய நமக்கு என்ன போராட்டம் உண்டு அப்படின்னா, விசுவாசம் சோதிக்கப்பட்டு எந்த நேரத்தினாலும் பிசாசு வந்து சோதிக்க வருவான். இயேசுவை நீ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டல்லப்பா, ஏதாவது ஒரு காரியம் உள்ள வரும்போது, அதுதான் வேதம் சொல்கிறது, பலவிதமான சோதனை சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். எதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள்? எனக்கு பரலோகத்தில் ஒரு இடம் இருக்கு, பரலோகத்தில் எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு, நான் அவர் கூட வாழ போறேன். அதெல்லாம் நம்ம மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க, மிகவும் சந்தோஷமா இருப்பார்கள். ஆனால் ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு துன்பம், ஒரு நெருக்கப்பட்ட சூழ்நிலை, சோதனைக்காரன் வந்துட்டானா போதும், நம்ம மக்கள் அப்படியே டயர்ட் ஆயிடுவாங்க. கடைசி காலத்துல தான் நம்ம வாழ்றோம். இப்பொழுது என்று எழுதப்பட்டிருக்கு. துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் அப்படின்னு சொல்லி அழகா எழுதப்பட்டிருக்கு. துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். ஏன் துன்பம் வருது? நம்ம பரலோகத்துக்குள்ள போறோம். பிசாசுக்கு பிடிக்குமா? சத்துருக்கு பிடிக்குமா? ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்கப்பா. ஒரே ஒரு வாலிப பிள்ளை ரட்சிக்கப்பட்டுட்டு, அந்த வாலிப பிள்ளை ஒரு ட்ரிப்பு ஜெபிக்க வரும்போது சொன்னிச்சு, அண்ணே எங்க வீட்டுல பைபிள் வாசிக்க முடியாது, எங்க வீட்டுல ஜெபம் பண்ண முடியாது, எங்க வீட்டுல ஸ்தோத்திரம் செய்ய எதுவுமே முடியாது. நான் எப்போ பாத்ரூம்ல போறேனோ அங்கதான் நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னுச்சு. வீட்டுக்கு தெரியாம பாத்ரூம்ல போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ற பிள்ளைகள் இருக்கு. சில குடும்பத்திலே கணவர் வந்து அடிச்சிருவாரு. அவங்க வெளியில போனதுக்கு அப்புறம் முழங்கால் நின்று கண்ணீரோடு அழுது ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. என்னுடைய வாழ்க்கையிலே நான் விக்கிரத்திலே கட்டப்பட்டிருக்கும் போது ஆலயத்துக்கு போனா பிடிக்காது, மனைவி சர்ச்சில் போய் அழுது ஜெபம் பண்ணா பிடிக்காது. இப்படி பல காரியங்கள் பல குடும்பத்திலே உண்டு. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பிரச்சனை உண்டு. துன்பப்பட வேண்டியது அவசியமானதால், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு துன்பம் வந்துச்சு, ஏதாவது ஒரு காரியத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா முதல்ல கர்த்தர்ட்ட போய் சொல்லணும். நைட் நேரத்தில் தூங்குறதுக்கு முன்பாக நம்ம என்ன யோசிக்க தெரியுமா, இன்னைக்கு என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லி முதல்ல அங்கே போய் சரண்டர் ஆயிடணும்.
அடுத்தாப்புல இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினால துக்கப்படுகிறீர்கள். இப்ப இன்னைக்கு நைட்டு இந்த செய்தி நீங்க இவ்வளவு நேரம் கேட்டீங்கல்ல, இப்பொழுது கொஞ்ச காலம். கொஞ்ச காலம் அப்படின்னா ரன்னிங்ல இருக்குன்னு அர்த்தம். ப்ராசஸ்ல ஓடிட்டு இருக்கு. கொஞ்ச காலம். முடிஞ்சிட்டுன்னு சொல்லி போடல. கொஞ்ச காலம். பலவிதமான சோதனைகளினாலே ஒரு குடும்பத்திலே ஜெபிக்க வந்தாங்க. பிரதர் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் பிரதர். என் கணவர் ரட்சிக்கப்படல. என் பிள்ளைகள இயேசுவின்னு சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளல. நான் ஒரு காலத்துல நாடகம் பார்த்துட்டு இருந்தேன், படம் பார்த்துட்டு இருந்தேன். இப்ப இயேசு கிறிஸ்து ராஜா சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டேன். இப்ப நான் நாடகம் பார்க்கல, படம் பார்க்கல. ஆனால் என் வீட்டுக்காரர் படம் பார்க்குறாருல்ல, வீட்ல டிவி ஓடிட்டு தான் இருக்கு. அப்ப நான் என்ன செய்யணும்? அப்படின்னாங்க. கணவருக்காக ஜெபிங்க. அதே வீட்டுக்குள்ள தான் இருக்கிறாங்க. ஒரு காலத்துல அது ஆசையா பார்த்தாங்க. இப்போ ஆசையா பார்க்கல. இப்போ வேண்டாங்கிறாங்க. அதே வீட்டுக்குள்ள தானே இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள காதுல சத்தம் கேட்க தானே செய்யுது. அப்ப நாங்க எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு வீட்ல, ஒரு குடும்பத்துல ஒரு நபர் மட்டும் ரட்சிக்கப்படும்போது, மற்ற நபருக்காக ரட்சிக்கப்பட ஜெபிக்கணும். ஒரு குடும்பத்திலே கர்த்தரே அறிந்த குடும்பம் தான். சின்ன வயசுலேருந்து சர்ச்சுக்கு போன குடும்பம் தான். திருமண காரியத்திலே அந்நிய நோகத்துல போய் திருமணம். அந்நிய நோகத்துல போய் திருமணம் முடிக்கும்போது, அவங்களோட வாழ்க்கையில எல்லாமே பாடுகளா மாறிட்டு. அந்த குடும்பத்துல வயசாயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 60, 65 வயசு இருக்கும். ஆனா இத்தனை வயசுடைய அவங்களோட வாழ்க்கையிலே கண்ணீர், போராட்டம், பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்கும்போது, நான் சின்ன வயசுலயே சர்ச்சுக்கு போனவ தான். நான் இயேசு மேல ரொம்ப ஆசையா இருந்தவன் தான். இயேசு மேல ரொம்ப விருப்பமா இருந்தேன். ஆனால் திருமண காரியத்திலே கர்த்தரை அறியாத ஒரு குடும்பத்தோடு திருமணம் முடிந்ததுனால இன்னைக்கு வரையும் என்னுடைய வாழ்க்கை கண்ணீரா இருக்கு அப்படின்னாங்க. அப்ப திருமண காரியத்திலே நம்ம எப்படி திருமணம் முடிக்கணும் அதையும் யோசித்து பார்க்கணும். நிறைய குடும்பத்திலே எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு. பிறந்ததுல இருந்தே சர்ச்சுக்கு போற மகள் தான். பிறந்ததுல இருந்தே திருமண வயசு வந்துச்சு. நிறைய மாப்பிள்ளை பார்த்தாங்க. லாஸ்ட் ஒரு குடும்பத்திலே திருமணம் முடிஞ்சது. அப்போ எப்படி முடிஞ்சுன்னு சொல்லி பார்க்கும்போது விக்கிர வழிபாடுகளுக்குள்ளே போயிட்டாங்க. பிறந்ததுல இருந்து சர்ச்சுக்கு போன மகள் தான். இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். ஏன் துக்கம் வந்துச்சு? அந்நிய நுகத்துல போய் பிணைக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே கொஞ்ச காலம் இல்ல, நிறையவே துன்பம் வந்துடும். ஏன்னா சில குடும்பத்துல இப்ப என்ன நடக்கு அப்படின்னா, பலவிதமான சோதனைகளில போய் சிக்கி கொள்றாங்க. சில வீட்டுல வீடு வேணும், காரு வேணும், இன்னும் நிறைய காரியம் நம்ம சொல்லலாம். நிறைய ஆசைப்படுறாங்க. அதனால பலவிதமான சோதனை உள்ள வந்துருது. இருக்கிறது போதும்னு சொல்லி நினைக்கும் போது பாடுகள் வராது. இல்லாத இன்னொரு காரியத்தை ஆசைப்படும் போது அதுல பலவிதமான சோதனை உள்ள வந்துருது. இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினால துக்கப்படுகிறீர்கள். பலவிதமான சோதனை எப்படி தெரியுமா வருது? ஒரு டூ வீலர் வச்சிருப்பாங்க, ஒரு கார் வேணும்பாங்க. ஒரு கார் வச்சிருப்பாங்க, வேற கார் வேணும்பாங்க. ஒரு வீடு இருக்கும், இன்னொரு வீடு கட்டணும் அப்படிம்பாங்க. ஒரு பிசினஸ் இருக்கும், இன்னொரு பிசினஸ் வேணும் அப்படிம்பாங்க. ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் கூட ஒரு 2 மணி நேரம் ஜெபிக்கன்னு சொல்லி ஆசைப்பட வேண்டியதானே? கூட கொஞ்ச நேரம் பைபிள் வாசிக்க சொல்லி ஆசைப்பட வேண்டியதானே? அந்த ஆசைலாம் வராது. தேவனை தேடுதல் ஆசைப்பட வேண்டியதானே? அப்படி வராது. உலகத்துக்குள்ள எங்கேயோ ஒரு காரியத்துல போய் சிக்கிக் கொள்வாங்க. நிறைய குடும்பத்துல அதான் நடக்கு. இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினால் துக்கப்படுகிறீர்கள். அப்படியே சொல்லி முடிச்சிட்டார். அழிந்து போகிற பொன் அக்கினியினால சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையிடப்பட்டதுமா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, விசுவாசம் சோதிக்கப்பட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம எப்படி இருக்கோம் சொல்லி நம்மளை பத்தி நமக்கே தெரியும். ரட்சிக்கப்பட்ட புதுசுல இயேசு மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் சொல்லி அழகா பாட்டு பாடி ஜெபம் பண்ணிடுவாங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில உபத்திரம், பாடுகள், பிரச்சனைகள் கடந்து போகும்போது தான் அந்த விசுவாசத்துல நிலைத்திருக்கிறாங்களா? இல்லைன்னா கர்த்தரை விட்டு தள்ளி போய் எங்கேயா ஓடி போயிருந்தாங்களா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய குடும்பத்துல இது நடக்குது. சின்ன வயசுல இருந்து பிறந்ததுலேருந்து சர்ச்சுக்கு போன பிள்ளை தான். சர்ச்சில் தான் இருந்தாங்க. ஆனா திருமண காரியத்திலே கர்த்தரை அறியாத ஒரு நபரோடு அந்நிய நோகத்துல போய் அந்நிய தெய்வத்தோடு பிணைக்கப்பட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளைனோட வாழ்க்கையில ஃபுல்லா சாபமா மாறிடுமே. பலவிதமான சோதனைக்குள்ளே சிக்கி கொள்றாங்க. என்ன காரணம்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கு? உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு என்று எழுதப்பட்டிருக்கு.
அதனால ஒவ்வொரு குடும்பத்திலையுமே இன்னைக்கு கேட்ட செய்தி பிரயோஜனமா இருக்கும். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன சூழ்நிலை எல்லாம் தேவனுக்கு தெரியும். இந்த இரவு நேரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தோட கர்த்தர் திட்டமா பேசுகிறார். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று முடிச்சார். அதனால யாரெல்லாம் இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்களோ, உங்களுக்கு முடிஞ்சா தேவனார்லி அப்ப மினிஸ்டர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெபத்தின் மூலியமா தாங்குங்கள். 9363064181 நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்களும் உங்களுக்காக ஜெபிப்போம். உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால நம்மளுடைய வாழ்க்கையில விசுவாசம் வரும்போது பொறுமையோடு சகிப்போம், பொறுமையோடு இருப்போம், பொறுமையோடு காத்திருந்து நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளே போக வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிகள் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம் ராஜா. அப்பா, இரவு நேரத்திலே நாங்கள் எல்லாரும் உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம்ப்பா. எங்களுடைய சூழ்நிலை என்ன, எங்களோட வாழ்க்கையிலே நாங்கள் என்னென்ன காரியத்திலே எப்படி எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாமே உமக்கு தெரியும்ப்பா. உமக்கு மறைவானது ஒன்றும் இல்லைப்பா. எங்களை தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் ஜெபித்த குடும்பத்தை கர்த்தர் அறிவிங்க. அவங்களோட இதயத்துக்குள்ள என்ன பாரம் இருக்கு, என்ன வேதனை இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு, என்ன போராட்டம் இருக்கு. உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, அப்பா விசுவாசத்திலே ஒரு சோதிக்கப்படும் போது அவங்களால தாங்க முடியலப்பா. பலவிதமான சோதனைகளால துக்கப்படுகிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. பலவிதமான சோதனைகளை துக்கப்படுறாங்கப்பா. அவங்களோட வாழ்க்கையில என்ன சோதனை, என்ன பிரச்சனை, என்ன பாடுன்னு சொல்லி உமக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். எங்களை ஆராய்ந்து அறிகிறவர், எங்கள் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர் உமக்கு மட்டும்தான் தெரியும்ப்பா. எங்கள் சிந்தனையில் நாங்கள் என்ன யோசிச்சுட்டு இருக்கோம், நைட்டு படுக்கிறதுக்கு முன்பாக நாங்கள் என்ன யோசிக்கிறோம், எங்கள் வாழ்க்கையில் என்ன காரியத்தில் நாங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கோம், என்ன காரியத்தில் நாங்கள் சிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கோம், எங்களுக்கு என்ன தேவை, எங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனை, எங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, நாங்கள் கர்த்தரை விட்டு நாங்கள் எந்தெந்த காரியத்தில் தள்ளி போனோம் எல்லாமே உமக்கு மட்டும்தான் தெரியும்ப்பா. இரவு நேரத்தில் ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்திலாம் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. இந்த பிரதர் சொன்னது போல, நான் அந்நிய நோகத்தில் போய் நான் கல்யாணம் முடிச்சிட்டேனே, நான் விக்கிரகத்துக்குள்ள போயிட்டேனே, என்னுடைய பாவத்தை மன்னிப்பாரா அப்படின்னு ஜெபிக்கிற குடும்பம் கூட உண்டுப்பா. சில குடும்பத்தில் என்னோட வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனை வந்துச்சு, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேனே, என் பாவத்தை கர்த்தர் மன்னிப்பாரான்னு கூட ஜெபிக்கிற குடும்பம் உண்டுப்பா. எத்தனையோ குடும்பத்தில் பொறுமையோடு செய்தி கேட்டாங்கப்பா. தேவனர்லி அப்போ மினிஸ்டர் மூலிமா யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ, யாரெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ, நாங்கள் எல்லாரும் மறுபடியும் மனம் திரும்பணும்ப்பா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியணும்ப்பா. எங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ள தேவன், பரிசுத்தம் உள்ள தேவன், எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற தேவன். அப்பா, அந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை, என்ன உபத்திரம், என்ன பாடுகள் எல்லாம் தேவனுக்கு தெரியும்ப்பா. காலை வேளையில் வெளியில் போயிட்டு இருந்தாங்க, பலவிதமான சோதனை இருந்துச்சுப்பா, பலவிதமான பாடு இருந்துச்சுப்பா, பலவிதமான துக்கம் இருந்துச்சுப்பா. எத்தனையோ குடும்பத்தில் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா. அந்த குடும்பத்துக்கெல்லாம் தேவன் சமாதானத்தை தரணும்ப்பா. எங்களுக்கு நித்திய ஜீவன் தருவேன் என்பதை நீங்கள் செய்த வாக்குத்தத்தம்ப்பா. இந்த பூமியிலே பலவிதமான சோதனைகளினால துக்கப்படுகிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. துக்கப்படுகிறீர்கள் இப்படியே எழுதப்பட்டிருக்குப்பா. பலவிதமான சோதனைகளில் துக்கப்படுகிறீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டும் என்று அப்பா வேதம் சொல்கிறது அல்லவா. எந்தெந்த குடும்பத்தில் துக்கம் இருக்கும் அந்த குடும்பத்துக்குள்ளே அப்பா துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாற வேண்டும். இந்த இரவு நேரத்தில் ஜெபித்த எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். எந்தெந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்களோ, அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தில் உபத்திரம் இருக்கோ, பிரச்சனை இருக்கோ, அப்போ அதை எல்லாவற்றையும் மாற்றிட்டாங்கப்பா. கண்ணீரோடு ஜெபிக்கிற சில குடும்பம் உண்டுப்பா. அவங்களோட வாழ்க்கையிலே கண்ணீரை மாற்றித்தாங்க, துக்கத்தை மாற்றித்தாங்க, பலவீனம் வந்தால் நீக்கி போடுங்க, பரிபூர்ணமான சுகம் தாங்க, தீர்க்காயுசு தாங்க, ஆரோக்கியம் தாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நாள் முழுவதும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். சேனைகளின் கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தோட கூட இருந்து எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்கப்பா. எத்தனையோ காரியத்திலே யோசிக்கிறாங்க, அந்த யோசனை எல்லாம் மறையட்டும்ப்பா. கர்த்தரா இயேசு நாமத்தினால மறையட்டும்ப்பா. நாங்கள் பரலோகத்துக்குள்ள காரியத்தை யோசிக்க வேண்டும். வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. அதிகாலையில் எழுப்பிவிடுங்க. எத்தனையோ குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள் இணைந்திருக்காங்க.
பலவிதமான சோதனையிலே அப்பா சிக்கப்பட்ட நிலைமையில காணப்படுறாங்க. வேற வேற இடத்துல வேலை பார்த்தா கூட அம்மா, அப்பாட்ட கூட பேசாத எத்தனையோ பிள்ளைகள் உண்டுப்பா. சில குடும்பத்திலே அப்பா கணவன் மனைவிகளோட பிரிவினை, சந்தேகம், சில குடும்பத்தில பிரிஞ்சு போயிட்டாங்க. தவறான தொடர்புகள், கள்ள தொடர்புகள், சில குடும்பத்திலே அப்பா கர்த்தரை விட்டு தள்ளி போய் எத்தனையோ அசுத்தமான பாவத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மதுபான அடிமை, சில குடும்பத்திலே அப்பா அந்நிய நுகத்தில போய் பிணைக்கப்பட்டு தேவையில்லாத நபரோட ஃப்ரெண்ட்ஷிப்போடு பழகி தேவையில்லாத வெப்சைட்டு, தேவையில்லாத கேமு, தேவையில்லாத இடத்துல போய் செல்ஃபோன்ல அப்பா பல மணி நேரம் அடிமையில இருக்கிறாங்கப்பா. எத்தனையோ குடும்பத்தில தவறான பழக்கத்தில இருக்காங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுக்க வேண்டும். அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்க வேண்டும். இரவு நேரத்தில ஜெபிக்கிற எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே அப்பா கணவர் ரட்சிக்கப்படாம இருக்காங்க. பிள்ளைகள் ரட்சிக்கப்படாம இருக்காங்க. சரீரத்தில பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க. பலவிதமான சோதனையில சிக்கப்பட்ட நிலைமையில ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில வீடு கடன்ல இருக்கு, நகை கடன்ல இருக்கு. ஃபைனான்ஸ்ல வாங்குன குடுக்க முடியல. சில குடும்பத்திலே சம்பளமே வீட்டுக்கு வர மாட்டுக்கு. கடன்ல போயிட்டுருக்கு, பஞ்சத்தில போயிட்டுருக்கு, தரித்திரத்தில போயிட்டுருக்கு, வறுமையில போயிட்டுருக்கு. சில தேசத்திலே அப்பா ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ராஜா, அவங்களோட வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்துக்குள்ளே பலவிதமான காரியத்திலே அப்பா கண்ணீரோடு, பிரச்சனையோடு பல காரியத்துக்காக போராடி ஜெபிக்கிறாங்கப்பா. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தர் சுகம் தர வேண்டும். கர்த்தர் விடுதலை தர வேண்டும் ராஜா. இரவு நேரத்தில ஜெபிக்கிற எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இல்லப்பா. கர்த்தர் அப்பா விசேஷம் அந்த வீட்டுக்குள்ள இறங்கி வர வேண்டும். அந்த வீட்டுல எல்லா உபத்திரத்தை எல்லாம் மாற்றித்தாங்க. எங்க வாழ்க்கையிலே என்னென்ன காரியத்திலே குறை இருக்கோ, அந்த எல்லா குறைகளெல்லாம் நீக்கி, நிறைவான ஆவியானவர் எங்க வீட்டுக்குள்ள வந்து, எங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். இரவு நேரத்தில இன்பமா நித்திருத்தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லாத எந்த ஒரு காரியமும் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. அதிகாலையிலே உம்முடைய பாதபிள்ளை கண் விழிக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். அதிகாலையிலே உம்முடைய பாதபிள்ளை தொழுது கொள்ள அப்பா கிருபை செய்யுங்க. இந்த இரவு நேரத்திலே கர்த்தர் கூட இருங்க. தேவையில்லாத எந்த ஒரு வீணான தேவையில்லாத எதுவுமே வேண்டாம்ப்பா. நெறைய குடும்பத்தில ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில ஐசியூவால்ல சில குடும்பத்தில பலவீனத்தோடு படுத்த படுக்கையில தனிமையில திக்கற்ற பிள்ளையாக ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் அப்பா பணம் கட்ட முடியாம சில குடும்பத்தில மாத்திரை வாங்க முடியாம சில குடும்பத்திலே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில பலவிதமான சூழ்நிலையில அப்பா சிக்கப்பட்ட எத்தனையோ குடும்பம் உண்டு. அந்த குடும்பத்தை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. உம்முடைய தழும்புகளால சுகமாக்கி தாங்க. எங்களுடைய பலவீனம், எங்களுடைய துக்கம் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தவரே, எங்களுடைய நோய்களை சிலுவையில சுமந்தவரே, எங்களுடைய பாவம், எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தவரே, உம்முடைய தழும்புகளால சுகமானவர்கள் பேசும்படி கர்த்தரா இயேசு நாமத்தினால ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளுமே பரிபூரணமான சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், பரிபூரணமான ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும், பரிபூரணமான விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும் ராஜா. எந்தெந்த குடும்பத்திலே அப்பா அதிகாலை வேளையிலே ஜெபித்து புறப்பட்டாங்களோ, இரவு நேரத்தில வீட்டுக்கு வந்துட்டாங்களோ, அந்த குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி ராஜா. விசேஷமாக இரவு நேரத்தில டியூட்டில இருக்கிறவங்க, வண்டியில போயிட்டுருக்காங்க, டிராவலிங்ல இருக்காங்க, எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே சகலவிதமான பாதுகாப்பு தர வேண்டும். எல்லா விதமான பாதுகாப்பு தர வேண்டும். உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய இரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாக்கும் ராஜா. எங்க வீடு முழுதும் உருவின பட்டயத்தோட தேவ தூதர்கள் உலாவிக் கொண்டு ராஜா. முன்னும் பின்னுமாக அப்பா விசேஷமா எல்லா விதமான பாதுகாப்பு தாங்க. உங்களோட இரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் விசேஷமாக அவங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு, நரம்பு மண்டலங்கள், உள் உறுப்புகள் எல்லா அவயங்களையும் கர்த்தர் வேலடைக்க வேண்டும் ராஜா. இரவு நேரத்திலே கடன் பிரச்சனையில் அப்பா யாரெல்லாம் போராடி ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளே தேவ சமாதானம் உண்டாகட்டும். அந்த குடும்பத்துல பிரச்சனை எல்லாம் மாற்றி இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கற்பத்தினிக்க ஜெபிக்கிறாங்க கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க பரிபூர்ணமான அப்பா விசேஷமா தாயும் பிள்ளைக்கும் பரிபூர்ணமான ஆரோக்கியம் தாங்க ராஜா. சில குடும்பத்துல டெலிவரி புறப்படுறாங்க. கர்த்தர் கூட இருந்து பரம வைத்தியர் கூட இருந்து அப்பா ஹாஸ்பிட்டல் அவங்க எந்த சுமை இருக்கிறாங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. சில குடும்பத்திலே அப்பா திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தினுடைய எல்லா தடைகள்லாம் விலக்கி கர்த்தர் வாசல் திறந்தாங்க. பிள்ளைகள் திருமணம் வேண்டாங்கிறாங்க, பையன் திருமணம் வேண்டாங்கிறாங்க, மதுபான அடிமையில இருக்காங்க. சில குடும்பத்திலே கள்ள தொடர்பு, சில குடும்பத்திலே திருமணம் வேணாம்னு சொல்லிட்டு இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய இடத்துல பல பிரச்சனைகள் மத்தியிலே ஜெபிக்கிறாங்கப்பா. அந்த குடும்பத்துக்குள்ளே கண்ணீர் இருக்கு. சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி விடுன்னு சொல்லி வேதனைப்படுறாங்கப்பா. அப்போ அந்த நாளில் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் மறுபடியும் மீட்டுக்கொள்ள வேண்டும். சில குடும்பத்திலே திருமணம் முடிந்த பின்பாக பல சூழ்நிலை அந்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிங்க. தேவனாரில் எப்போ மினிஸ்டர்ல கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க ராஜா. எல்லா தேசத்துக்குள்ளயுமே கர்த்தருடைய வார்த்தையை சுவிசேஷமாக அறிவிக்க உங்க மகனை அபிஷேகம் பண்ணுங்க ராஜா. சேனல் மேல அப்பா உடைய கரத்தை வைங்க ராஜா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. நாங்க கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கூடாது ராஜா. தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதே அப்ப நாங்க தேட அப்பா உடைய நீதியை தேட அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. துதி கன மகிமை எல்லாம்
எல்லாம் உம்மோடு செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.